அமைக்கணும். இலங்கை பிரச்சனை, நம்ம முதலமைச்சர் என்ன வேலை, அங்க ஒரு 25 பேர் பிடிச்சாங்கன்னா உடனே ஒரு கையில் லெட்டர் எழுதுவார். லெட்டர் எழுதி போஸ்ட்ல கொடுப்பார். லெட்டர் வந்துருச்சு, லெட்டர் போட்டுட்டேன். அவரோட வேலை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் 25 பேர் இருக்கிறாங்க ஜெயில. இது வரைக்கும் கடந்த ஒரு வருஷம் மட்டும் 200 பேர் கைது பண்ணிருக்காங்க. படகுகள் எல்லாம் மாட்டினாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. 1 கோடி 1.5 கோடி அபராதம் சொல்றான். இப்ப வந்து சட்டத்தை மாத்திட்டாங்க. முன்னெல்லாம் 10 நாள்ல பெயில விட்டுடுவாங்க. இப்ப 1.5 வருஷம். இதே போன்று அங்க கடற்கொள்ளையர்னு சொல்றாரு. கடற்கொள்ளையர்னா அவங்க யாரும் இலங்கை கடற்படையினால் ஆதரிக்கப்பட்டவர்கள். அவங்க ஏவி விட்டுதான் இவங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்றாங்க. இவ்வளவு சிக்கல் இருக்குது இங்க பகுதியில எல்லாம் இருக்குது. இன்னும் மீனவர் தொழில் வந்து இன்னும் நவீனப்படுத்தணும். எனக்கு நான் வந்து மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். உலகத்துல எல்லா கடலையும் நான் மீன் பிடிச்சிருக்கிறேன். நான் கடலுக்கு காலையில 4 மணிக்கு போனா 2 மணிக்கு வருவேன். நான் எனக்கு எல்லா மீனும் அத்துப்படி, உள்நாட்டு மீனும் சரி கடல் மீனும் அத்துப்படி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதனால எனக்கு அதெல்லாம் இந்த மீனவர்களுடைய நலன் எனக்கு மிக முக்கியமானது நான் கருதுகின்றேன். நிச்சயமாக தைரியமா இருங்க, நான் இருக்கிறேன். இந்த துறைமுகம் மட்டும் இல்ல, உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடன் நான் தோளோடு தோள் நின்று